அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் ஷாப் ரிசல்ட் பற்றின அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ளார வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா 27, 28 தேதிகளில் வெளியாக அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவல்கள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பொறுத்தவரை இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் 452க்கு மேற்பட்ட வேக்கன்சி வந்து உயர்த்த போகிறாங்களாம். தற்போது இருக்கக்கூடிய வேக்கன்சியுடன் அடிஷ்னலாக ஒரு 452 வேக்கன்சி உயர்த்த போகிறதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. ஸோ சட்டசபையில் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தையும் உங்களால் பார்க்க முடியும். 3352 பணியிடங்கள் நாங்கள் நிரப்ப போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் வேக்கன்சி உயரும் அப்படின்ற இன்னொரு தகவலும் கிடச்சிருக்கு. ஸோ ஏப்ரல் 27, 28 ரிசல்ட் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல்கள் இருக்குது. இந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கணும். ரேஷன் கடையில் நீங்கள் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சேல்ஸ்மேன் ஜாபுக்கோ அல்லது பேக்கர் ஜாபுக்கோ அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது சேல்ஸ்மேன் அப்படின்றது விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் பணியிடங்கள், அதை தான் சொல்ல வரேன். ஸோ இந்த பணியிடங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் டிஆர்பி வெப்சைட்டில் வரும். நீங்கள் அந்த வெப்சைட்டில் நீங்களே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ரிசல்ட் பற்றின இன்னும் மேலும் அப்டேட் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக எந்த அப்டேட் வந்தாலும் உடனடியாக நான் சொல்லிடுறேன். ஸோ ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னாக்க உங்களுடைய கூகுள் குரோமில் நீங்களே வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்டுடைய வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக தான் ரிசல்ட் விடுவாங்க. 38 மாவட்டத்திற்கும் தனித்தனியாகத்தான் டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து ரிசல்ட் விடுவாங்க. சென்னை நீங்களாக சென்னையில் சேல்ஸ்மேன் பணியிடங்களுக்கான அந்த இது மட்டும் நடக்கலாம், இன்டர்வியூ மட்டும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ விஷயத்துக்கு வந்துடலாம். நீங்கள் கூகுள் குரோம் உங்களுடைய குரோம் பேஜில், அதாவது கூகுள் சர்ச் இன்ஜினில் போய்ட்டு அந்த சர்ச் பண்ணுறீங்களா, அந்த இடத்துல போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டிஆர்பி அப்படின்னு போட்டு உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை அந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தருமபுரி அப்படின்னாக்கா தருமபுரி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய லிங்க்கில் ஃபஸ்ட்டு இங்கே நிறைய லிங்க் வரும். அதில் ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல தான் நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம். இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது, இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகுது, ஆனால் இந்த சைட் வரல, இந்த மாதிரி வந்துருச்சு ஆனால் இது வரல அப்படின்னாக்கா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இதில் ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் ரிசல்ட் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இன்டர்வியூ ஹால் டிக்கெட்னு சொல்லிவிட்டு இன்டர்வியூ ஹால் டிக்கெட்ன்ற இடத்துல ரிசல்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்கள் அதில் கிளிக் பண்ணி செலக்ட் ஆன உங்களுடைய பட்டியல் வந்து பிடிஎஃப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரிசல்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாத இறுதியில் 27, 28 வெளியாக வாய்ப்புகள் அதிகம். அப்போ இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 27, 28 தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நாளைக்கு 2, 3 மாவட்டம் அந்த மாதிரி ரிசல்ட் இதுக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது அப்டேட்டு. ஸோ இதை சொல்லத்தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி.